Hello friends, welcome back to Sabby's Lifestyle. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் வெங்காய பணியாரம். So ரொம்பவே ஒரு பாரம்பரியமான டிஷ் அப்படினு கூட சொல்லலாம். So ரொம்பவே ஈஸியான டிஷ் தான், பட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். ஒரு கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துர்க்கேன், இடியாப்ப மாவு. தேங்காவை மேல இருக்கக்கூடிய தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சிட்டேன். So அதோடைய தலைப்பால் மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன், முதல் பால் அப்படினு சொல்லிட்டு. அதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு முட்டை ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க நாட்டுக்கோழி முட்டை இருந்தா அதையுமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம், இன்னுமே டேஸ்ட் நல்லாவே கிடைக்கும். ஸோ இந்த பிராய்லர் கோழி முட்டை தான் இருந்தது. ஸோ அது ஒரு முட்டையை நான் வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எக்கை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணி எக்கை வச்சுருக்கோம். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்கோடு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பால், அதாவது தலைப்பால் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எக்கு சேர்த்துறோம் அப்படின்றனால அந்த கவுச்சி ஸ்மெல் அதெல்லாமே இருக்கவே இருக்காது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ செகண்ட் பால் தேர்ட் பால் ஆட் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு பாலை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. டிஷ்ஷோட சீக்ரெட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மெயின் அதுதான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா வந்து கையில் கூட நீங்கள் வந்து நல்லாவே பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும் பிசையும் போது. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே சாஃப்டாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ வந்து இதை ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் வித்தவுட் டிஸ்டர்பன்ஸில். ஸோ இதுக்கு நம்ம இப்போ பாகு ரெடி பண்ணிடலாம். நம்ம எந்த கப்பில் வந்து மாவு எடுத்தோமோ அதே கப்பில் வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குலோப் ஜாமுக்கு நம்ம எடுப்போம் இல்லையா, அந்த பதத்தில் மட்டும் இருந்தால் போதும். ஸோ நல்லா ஆற விட்டுருங்க, கம்ப்ளீட்டாக ஆறணும். நம்ம சூடாக எண்ணெயில் வெங்காய பணியாரம் பொரித்து இந்த ஆறின ஜீராவில் போட்டால் தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ எனக்கே இது ஃபஸ்ட் டைம் அப்படின்றனால கொஞ்சம் வந்து ஷேப் வந்து அப்படி இப்படி இருந்தாலுமே கரெக்டாக போக போக வந்துருச்சு. நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் இந்த ஷேஃபு. ஸோ எல்லாமே நல்லா பொரிச்சிட்டு நம்ம வந்து நல்லா சூடாக இருக்கையிலே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஜீராவில் போடணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி வந்து இலகுன மாதிரி இருந்தால் நமக்கு டக்கு டக்குன்னு போடுற மாதிரி வரும். ஸோ நல்லா ஆயில் ஹீட்டாக இருக்கட்டும். இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நெய்லேயே நமக்கு வந்து செய்வாங்க. நெய்யில் செய்கிறது பார்த்திங்கன்னா ஆறின பிறகு நெய் கொஞ்சம் இருகல் தன்மை வர மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஃப்ளேவர் இல்லாத ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும். நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நீங்கள் பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு நல்லா அதனுடைய எண்ணெய் எல்லாமே நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஜீராவில், ஆறின ஜீராவில் நம்ம கொட்டிக்கலாம். ஸோ நல்லா ஊறட்டும். நம்ம செகண்ட் டைம் தேர்ட் டைம் பேட்சும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு ஜீரா ஊறிடும். ஊறின பிறகு நீங்கள் எடுத்து தனியாக மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து மாற்றி எடுத்துக்கலாம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக, நல்ல டேஸ்ட்டு ஜூஸியாக நல்லாவே இருந்தது. ஸோ நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இஃப்தார் சீரீஸில் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் போடுங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குல்ல, சாப்பிடவும் அவ்வளோ ருசியாக இருந்தது. குட்டீஸ் எல்லாமே நல்லாவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நல்லா ஜீராவில் ஊறின பிறகு அந்த கிறிஸ்பினஸோட அந்த ஸ்வீட்னஸோட ரொம்பவே வந்து டெம்ப்டிங்காக இருந்தது. இன்னும் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்மளுடைய சேனலில் மறக்காமல் வரும். ஸோ அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக் அண்ட் கமெண்ட் தான் எனக்கு வந்து இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.